கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் நீங்க வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கவனிங்கள், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஈல்டிங், ஒப்பு கொடுக்கிறது. ஈல்ட் யுவர் செல்ஃப். நம்ம சொல்றோம், நீ ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணு அப்படின்னு வீட்டில் பேசுவாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிக்குள்ள நீ ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுமா, புருஷ மனைவி பார்த்து, பிள்ளைகள், தாய் தகப்பன், குடும்பத்து உள்ள ஈல்ட் யுவர் செல்ஃப், ஒப்பு கொடுக்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ரோமர் 6:13 வாசிக்கலாம். ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல். கவனிங்கள், நீங்கள் உங்கள் அவயங்களை மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் பாடி அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல். அநீதியின் ஆயுதங்கள் வெப்பன். உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். கவனிங்கள், ஒப்பு கொடுங்கள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலிருந்து ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13, 16, 19 3 வசனத்தை சொல்லுகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 12ஆம் வசனம், 13ஆவது வசனம், 16ஆவது வசனம், 19ஆம் வசனத்தில் நன்றாக வாசித்து பார்த்தீங்களானால் 13ஆம் வசனத்தில் 2 தடவை ஒப்பு கொடுங்கள் இருக்கும். 19ஆம் வசனத்தில் 2 தடவை, 19ல் படிச்சிங்கன்னா 2 தடவை ஒப்பு கொடுங்கள்னு இருக்கும். இந்த இடத்துல மொத்தம் 5 இடங்களில் ஒப்பு கொடுங்கள். present to sacrifice your body. நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும், குடும்பம் முழுவதும் ஒப்பு கொடுக்கும் பொழுதும், நல்லா கவனிங்கள், குடும்பம் முழுவதும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. நீங்க மனைவியாகிய நீங்கள், புருஷனாகிய நீங்கள், வாலிபர்களாகிய நீங்கள், வாலிப கன்னிகா நீங்கள் உண்மையாகவே ஆவிக்குரியவர்களாக இருந்து ஒப்பு கொடுத்தால் அதோடைய மகிமை வேறு. ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சபைக்குள்ளேயும் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணு சொல்லலாம். அவங்களுக்கா ஒரு வாஞ்ச விருப்பம் இருந்தால்தான் டோட்டல் கமிட்மெண்ட் உண்டு, இல்லாட்டி ஒன்றுமே நடக்காது. ஆனால் பவுல் ரோமருக்கு சொல்லும் பொழுது உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸ் ஒப்பு கொடுங்கள்ன்றாரு. அது மட்டுமல்லாமல் இந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டு இருந்த பொழுது கர்த்தருக்கு எப்படி ஒரு ஆத்மா மேலே பிரியம் இருக்கிறதோ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தேவனுக்கு, உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தருக்கு உங்களுடைய ஆத்மா குறித்து எந்த அளவுக்கு ஒரு விருப்பம், பிரியம் இருக்கிறதோ அதுபோல உங்களுடைய சரீரத்தின் மேலும் அவருக்கு விருப்பம் உண்டு. இது உண்மை. இது சரீரம் அழிஞ்சு போச்சு, பாவத்துக்கு உரியது. ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியை உண்டாக்கின ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினாலே சரீரம் அழிந்து போய்விட்டதுன்றது உண்மைதான், நோ டவுட். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பாய். டைரக்ட் ஹெவன் கிடையாது, பூமி உள்ள போய் தான் வெளியே வரும். நல்லா புரிஞ்சுங்கள, ஒரு பைபாஸ் இருக்குது. உள்ள போய் அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு நாம் மகிமையின் சரீரமாக உயிர்த்தெழும்போம்.
இந்த நம்பிக்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, why does the Lord want your body? உங்கள் சரீரத்தை ஏன் கர்த்தர் விரும்புகிறாரு? அதாவது எனக்கு ஆத்மாவில் நிம்மதி, குடும்பத்தில் நிம்மதி, வேலையில் நிம்மதி, வேலையை செய்கிறேன், கிருபத்தாரம் பலனத்தாரம் சுதந்திரம், ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் இன்னொரு நாணயத்தின் மறுபக்கம், அதர் சைட் ஆஃப் த காயின் பார்த்தீங்கன்னா, he likes your body, உங்களுடைய சரீரத்தை அவர் விரும்புகிறார். அது உதாரணம், நல்ல உதாரணம் புதிய ஏற்பாட்டில் யூதா 9ஆம் வசனத்தை வாசியுங்கள் பாருங்களாம். மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது, ஹலோ வாசிங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது, அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார்கள். மிகாவேல் மைக்கேல், ஏஞ்சல் மைக்கேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசனுடைய தர்க்கித்த பொழுது, அப்படியானால் மோசேவுடைய ஆத்மாவும் வெளியேறப்பட்டது, அவனுடைய பாடி, டெட் பாடி, லைவ் பாடி அல்ல, டெட் பாடி, செத்த சரீரத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. நீ நல்லா ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறேன், ரொம்ப கஷ்டமான ஒரு ஆழமான வார்த்தை இது. அதுபோல் எலிசா மரித்து போனான், சம்பவம் தெரியும் நமக்கு, ராஜாக்களில் படிச்சிங்கன்னா தெரியும், கடைசியில் வரும். மரித்து தூக்கிட்டு போகிறாங்க. அந்த தூக்கிட்டு போகிறவங்களுடைய கால் பட்ட உடனே அங்கே ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் நடக்குது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படியானால் எலிசாவுடைய சரீரத்துக்கும் மோசேவுடைய சரீரத்துக்கும் நல்லா நல்லா யோசித்து பாருங்கள், படிங்க. எடுத்துட்டிங்களா? இல்லை பரவாயில்ல, நான் அதை மைண்டில் வந்தபடினாலே பேசுகிறேன். நான் குறித்துட்டு வந்துட்டு யூதாவில் அந்த வசனம், அந்த ஆர்கியூமெண்ட், டெட் பாடி ஆஃப் மோசஸ், அவ்வளோ தர்க்கம். அப்படியானால் நான் யோசித்தேன், பொதுவாக வேண்டான்னு தூக்கி போடுற அந்த ஒரு சூழ்நிலையை கூட கர்த்தர் அதை ஒரு ஆச்சரியமாக எடுத்து உபயோகப்படுத்துகிறார். பிசாசும் அதை பார்க்குறான், கர்த்தரும் பார்க்குறாரு, தேவதூதனும் அதை பார்க்குறான். நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். அப்படியானால் how it is very value, உங்களுடைய சரீரமும் என்னுடைய சரீரமும் எவ்வளோ வேல்யூன்னு யோசிங்க. நம்ம ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தாவே ஆத்மாவிலே நிம்மதியை தாரும், ஆத்மாவிலே சமாதானத்தை தாரும், உள்ளான மனுஷனை பலப்படுத்தும், உள்ளான மனுஷனை பூர்ணப்படுத்தும், உண்மை போல மாற்றம். எஸ், நோ டவுட். ஆனால் வெளியரங்கமான அழிந்து போகிற இந்த சரீரத்துக்கும் ஒரு ஒரு ஆச்சரியமான காரியம் வேதத்தில் இருக்கிறது. அழிந்து போகிறது தான், பூ போல போயிடும், எல்லாம் அப்படியே மக்கி போடும் சரீரம், மண்ணோட மண்ணா, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்புவாய். ஆனாலும் மோசேயுடைய சரீரத்துக்கும் எலிசாவுடைய அந்த சரீரத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் இருக்கிறது. அப்படியான கிருபையின் காலத்திலே உங்களுடைய சரீரமும் என்னுடைய சரீரமும் எவ்வளவு வெளியேற பெற்றது என்று யோசித்து பாருங்கள். Believers body is a God's temple. விசுவாசிகளுடைய ஒவ்வொரு சரீரமும் ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானசானம் எடுத்து அந்நிய பாஷை பேசி வரைக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஜீவித்து வரைக்கு ஆயத்தமார்களுடைய சரீரம் மிக 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 வெளியேற பெற்றது, கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது. வசனம்லாம் நமக்கு நன்றாக தெரியும், கொரிந்தியரில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பாடி, இந்த சரீரம், இட்ஸ் அ டூல், ஒரு கருவி. இந்த ரோமர் 6:13 வாஸ்தம், ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் சொல்லிட்டு உங்கள் அவயங்களை நீதிக்கு உரிய ஆயுதங்கள், வெப்பன் இருக்கும் இங்கிலீஷ்ல, வெப்பன்.
வெப்பன், ஆயுதம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? போரிடுவதற்கு, சண்டை போடுவதற்கு ராஜாக்கள் அந்த காலத்திலும். இப்பெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் கன், துப்பாக்கி, AK-47 இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் வெப்பன், ஆயுதங்களை தரித்து அவர்கள் எதிரிகளோடு போராடுவார்கள். அப்படியானா நம்முடைய சரீரம் இட்ஸ் சம்திங் லைக் அ வெப்பன். நம்முடைய சரீரம் ஒரு ஆயுதம் போல காணப்படுகிறது. எதற்கு காணப்படுகிறது? இந்த உலகத்திலே ஜெயிப்பதற்கு. உலகத்திலே நீங்களும் நானும் ஜெயாளிகளாக சுகதேகிகளாக ஜெயிப்பதற்கு இந்த சரீரத்தை கர்த்தர் ஒரு டூல், ஒரு கருவியாக உங்களுடைய சரீரத்தை கர்த்தர் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பான கர்த்தர், இந்த பகுதியை நான் சற்று படித்து தியானித்து கொண்டு இருந்த பொழுது ஒரு சில குறிப்புகள் என் மனதிலே வந்தது. நான் வேதத்தை படித்து ஆராய்ந்து தியானித்து படித்து கொண்டு இருந்த பொழுது, முதலாவது இந்த சரீரத்தை குறித்து நான் சொல்லேனானால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 படியுங்கள். நன்றாக தெரிந்த பகுதி தான், தெரியாத பகுதி அல்ல. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம். கவனிங்க, இந்த சரீரத்தை தேவனாலே பெற்றோம் உங்களிலே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்படியானால் அந்த வசனம் மறுபடியும் வாசிங்கள். 1 கொரிந்தியர் 6:19 யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம். கவனி, தேவனாலே பெற்ற சரீரம், received from God, தேவனாலே பெற்ற இந்த சரீரம். நன்றாக யோசிங்கள். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நல்ல கண்ணெல்லாம் நல்லா இருக்குதா, தலை நல்ல ஷேப்பாக இருக்கா, நல்ல கையெல்லாம் நல்லா இருக்கா, கால் நல்லா இருக்கா, முழு உருவமும் அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு அங்கமும் நல்லா இருக்கான்னு அந்த தாய் ரொம்ப ஆவலாக பார்த்து யோசிப்பாங்க. குழந்தை பெற்றவர்களுக்கு இந்த அனுபவம் உண்டு. அன்பான கர்த்தருடைய, அதுபோல தேவனால் பெற்ற இந்த சரீரம் எவ்வளவு விலையேற பெற்றது என்று யோசியுங்கள். we are received from God. பெறுகிற கை காலெல்லாம் யாருது? belong to God. நமக்கு தான் சொந்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மையாகவே கிரியேட்டர் அந்த உருவாக்குனவருக்கு சொந்தமான இந்த சரீரம். அதனால்தான் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20-21 பார்க்கிறோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்குது. கிறிஸ்து எனக்கு ஜீவன். 21ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசியுங்கள். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கு. சரீரத்தினாலே மகிமைப்படுவார். அப்படியானால் இந்த சரீரம் யாருக்கு எப்படி உபயோகப்படுகிறது? ஃபார் க்ளோரி ஆஃப் காட். கர்த்தருக்கு, ஃபார் ஹிஸ் க்ளோரி. இந்த சரீரம் பேசுகிற என்னுடைய சரீரம் கர்த்தருக்கு மகிமையா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். ஆத்மாவுக்கு ஜெபிக்கிறோம். ஆத்மா கெட்டு போகக்கூடாது. என் பிள்ளையுடைய ஆத்மா காத்துக்கொள்ளும் ஐயா. என் குடும்பத்தில் ஒவ்வொருடைய ஆத்மா கைவிடப்படாமல் பரலோகத்திலே காணப்பட வேண்டும் என்று அழுது போராடி கண்ணீரோடு ஜெபம் பண்றோம். நோ டவுட், உண்மைதான், சந்தேகமே கிடையாது. அது போல அதே வேகத்தோடு அதே சிந்தையோடு என் சரீரம் கர்த்தருக்கு மகிமை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அதே பிலிப்பியர் 1:20 மறுபடியும் வாசியுங்கள். பிலிப்பியர் 1:20. வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று. கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும். அந்த வாஞ்சை இருக்கணும்.
நம்பிக்கைக்கும் கவனிங்க, வாஞ்ச, விருப்பம், நம்பிக்கை எல்லாம் என்ன, எதை காட்டுகிறது? அப்படியே முடியும். என் சரீரத்தை கர்த்தர் மகிமையுள்ள சரீரமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மாற்றுவார் எப்பொழுது தெரியுமா? அதை மகிமையில மாற்றுவார். அது குறித்து நான் பேசல. இங்கே பூலோகத்திலே என்னுடைய சரீரமும் உங்களுடைய சரீரமும் பத்திரமாக காக்கப்படுவதற்கு காரணங்களில் ஒன்று, அவர் மகிமைப்பட வேண்டும். உங்களுடைய சரீரத்தை. இரண்டாவதாக வாசிக்கலாம், அதே 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிகள் தெரியும். அதே குறிப்பு தான் ரோமர் 6. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. இதெல்லாம் இன்ட்ரடக்ஷனா பேசுறேன், நல்லா விளங்குங்கள். இதனால் இன்னும் இது உள்ள போல நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட், ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய சரீரத்தை எப்படியெல்லாம் கர்த்தர் உபயோகப்படுத்தினார் என்று பைபிளில் இருக்குது. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய சரீரத்தை. முதலாவதாக வாசிக்கலாம், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14, 16, 17. எக்ஸோடஸ் 14, 16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தில் கவனிங்கள், உன் கையை. சரீரத்துல என்ன இருக்குது? கை இருக்கு. நீ உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை நடந்து போவார்கள். கவனிங்கள், உன் கையில கோல் இருக்கு. உன் கையில கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். உன் கையில சில உத்தரவாதத்தை கொடுத்திருக்க. ஸ்பிரிச்சுவல் மீனிங்கா பேசுறேன். அது ஒரு மிரக்கல். சமுத்திரம் செங்கடல் பிளந்தது, செங்கடல் வழியா கடந்தது, அவங்க மோசைக்குள்ளாக ஞானம் செய்த மிரக்கல். அந்த மிரக்கல்ல பேசல, ஸ்பிரிச்சுவலா யோசிங்க அந்த வசனத்தை. உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் கையில உங்க சரீரமாகிய உங்க சரீரத்துல ஒரு கை இருக்கு, வலது கை இருக்குது, இடது கை இருக்கு. இந்த கையின் மூலமாக கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்காக நடப்பிப்பார். ஆனால் அதை நடப்பிக்கும் காரணங்களில் ஒன்று, நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவன் ராட் மோசே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்பட்டபடினாலே கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு சமுத்திரத்தின். அது போல உங்க கையை கர்த்தர் வரும் நாட்களிலே உபயோகப்படுத்துவாராக. அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம், 1 சாமுவேல் 17:40. ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுட்டு நான் இன்னொரு இடம் போறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்து கொண்டு தன் கையில தடியை பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்து கொண்டு கையில் எடுத்து அவைகளை மேய்ப்பர்க்குரிய தன்னுடைய அடைப்பு பையில போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு. போதும், கவனிங்க, சம்பவத்தை விளக்குகிறேன். 40ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் முடிய அந்த 10 வசனம் 40, 49, 40லேருந்து 49 சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். கர்த்தர் தாவீதை God used the sling. அவன் கையில் இருக்கிற ராட், கோலை, கையில் இருக்கிற கோல், இவன் கையில் இருக்கிற ஸ்லிங், அந்த கவன்களை கர்த்தர் உபயோகப்படுத்துறார் அவன் கையை கொண்டு. அப்படியானால் தாவீது எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யோசிங்க. தாவீது, God uses the sling in David's hand, defeated the Philistines. முதலாவது மோசே conquered the Egypt, எகிப்தை ஜெயித்தான். எகிப்து இந்த உலகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இங்கே பெலிஸ்டர்கள் இஸ்ரவேலுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. எங்கெல்லாம் இஸ்ரேல் ஜனங்க போறாங்களோ இந்த பெலிஸ்டர்களை விரட்டி 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 அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாங்க. இன்றைக்கும் காசாவில் யுத்தம் நடக்குது. பெலிஸ்டர்கள், காசா பட்டணம், யார் பட்டணம்? கோலியாத்து இருந்த பட்டணம், நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
நான் அதுக்குள்ளே ரொம்ப போகல, ஏன்னா லைவ் ரெக்கார்டிங்கில் இருக்கு. காசா பட்டணம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் நன்றாக யோசித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்கள் கையிலே அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்தது போல உங்கள் வீட்டுக்குள்ளும், உங்கள் ரிலேஷன்ஸுக்குள்ளும், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும், உங்களுடைய ஊழியத்திலும் இருக்கிற பெலிஸ்தனை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். நம்புறீங்களா? உண்மை அது. அது யாருக்கோ இந்த வசனம் இதை பார்த்து கேட்டு கொண்டு இருக்கிறவர்களோடு ஆவியான உள்ளத்தின் ஆழத்திலே கிரியை செய்வாராக. டேவிட்ஸ் ஹேண்ட், அவனுடைய கையில் இருக்கிற ஸ்லிங் மூலமாக அந்த பெலிஸ்தனை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அதுபோல உங்களுடைய பெலிஸ்டன், உங்களுடைய பெலிஸ்டன், who is your Philistine, யாரும் தெரியும், அவனை அல்லது அவளை கர்த்தர் உங்க கையிலே ஒப்பு கொடுப்பாராக. தாவீது அறிக்கைத்தான், கர்த்தர் இன்றைக்கு என் கையிலே ஒப்பு கொடுத்தார். அதெல்லாம் நீங்க அந்த ரோமர் 6:13 கம்பேர் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டை யோசித்து பாருங்கள். வீட்டுக்கு போய் உட்காந்து படிச்சு பாருங்க. 3வது வாசியுங்கள், 1 சாமுவேல் 10:10 வாசியுங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம், இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். கவனிங்கள், மோசேவுடைய ராடை யூஸ் பண்ணாரு, கைய. தாவீதுடைய அந்த இதை யூஸ் பண்ணி அந்த பெலிஸ்டனை ஜெயித்தாரு, ஸ்லிங்கு. 3வது இங்க அவங்களுடைய வாய், டங், அவருடைய நாவு, அவருடைய வாய். மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபொழுது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. சவுலை குறித்து எழுதியிருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய ஆவி, அத்தோடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினாலே அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்படியா? தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு எது அவசியம்? நம்முடைய வாய், நம்முடைய நாவு. அது போல உங்க வீட்டில கர்த்தருடைய ஆவியான இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபையின் காலத்திலே உங்களோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து தங்கி தாபரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்க வாய் மூலம், உங்க நாவு மூலம் சில தீர்க்கதரிசன வசனங்களை கொடுத்து உங்க வீட்டை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவாராக. புரியும் நினைக்கிறேன். நான் ரொம்ப டீப்பா போல ஒரு லைன் தான் நான் நோட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். வசனம் மட்டும் நோட் பண்ணிட்டு வந்து எப்போ வேணும் பார்க்கலாம். இதை 1 சாமுவேல் 10:10 கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, அவங்க வாய், அவங்களுடைய நாவை கர்த்தர். அதுபோல உங்க வீட்டுக்குள்ள உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கிளைமேட் எப்படி இருக்கிறதோ, ஆவிக்குரிய சீதோஷ்ண எப்படி இருக்கிறதோ, அதுக்கு ஏற்றவாறு உங்க குடும்பத்தை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவார், உங்களையும் உபயோகப்படுத்துவார். அல்லேலூயா. 4வதாக வாசியுங்கள், ரோமர் 10:15 வாசியுங்கள். 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று இங்க வந்து பாதங்கள் அந்த பாதங்களை கர்த்தர் உபயோகப்படுத்து, சுவிசேஷனுடைய பாதங்கள். அப்படியானால் feet for the gospel, அதாவது பால் டெடிகேட்டட் his feet. பவுல் தன்னுடைய காலை சுவிசேஷத்துக்காக பிரதிஷ்டை பண்ணினார். அதுபோல நம்முடைய கால்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருக்கிறதான்னு யோசிங்க. நீங்களும் நானும் நன்றாக யோசிக்க வேண்டும். அதே வசனம் ஏசாயா 52:7 இதே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை எப்படியாவது சொல்வதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறோமா? அதற்கு கர்த்தர் எதை வைத்து உபயோகப்படுத்துகிறார் என்றால் நம்முடைய கால்கள்.
நீங்க இங்கிருந்து அங்க போய் தான் சொல்ல முடியும். நீங்க இங்கிருந்து ஒரு இடம் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோன்ல பேசி பார்ப்போம், எஸ்எம்எஸ் அனுப்பி பார்ப்போம், வாட்ஸ்அப் அனுப்பி பார்ப்போம். ஒன்றுத்துக்கு ரியாக்ஷன் இல்லைன்னா நீங்களே புறப்பட்டு போவீங்க. புறப்பட்டு போவதற்கு நம்முடைய கால்களை உபயோகப்படுத்தும். அது போல தேவன் தம்முடைய சித்தத்தையும் சத்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்களுடைய கால்களை உபயோகப்படுத்துவாராக. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 1:1 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 1:1 3 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினமான விசேஷம். 3 இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைகொள்கிறவர்களும் வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைகொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். 4 யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது கையை யூஸ் பண்றது. 19 நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவங்களும் எழுது. கவனிங்கள், இல்ல கேட்கிறவன் இருக்குது. நம்ம வாசித்த வசனத்துல கேட்க 3 வசனம் 4 கேட்கிறோம். அப்படியானால் காது ரொம்ப முக்கியம். கர்த்தர் கையை உபயோகப்படுத்துகிறார், காலை உபயோகப்படுத்துகிறாரு, சரீரத்தை உபயோகப்படுத்துகிறாரு. இந்த வசனம்லாம் நீங்க கம்பேர் டு ரோமன் 6:13 அவயங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எப்படியெல்லாம் மோசேயை உபயோகப்படுத்தினார், தாவீதை உபயோகப்படுத்தினார், அதை மட்டும் தீர்க்கதரிசி சவுலை எப்படி உபயோகப்படுத்தினார். இங்க யோவான் வரும் காரியங்கள், ஃபியூச்சர், உலகத்திலே வரும் நாட்களிலே உலகம் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம், சுவிசேஷம் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம், இந்த ரெவலேஷன், அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரும் நாட்களிலே 666 எப்படியெல்லாம் வரும், எப்படி உலகம் அழிய போகுது, எப்படி 7ஆம் தூதனுடைய கிரியை, 3ஆம் தூதனுடைய கிரியை, சீல், அந்த முத்திரைகள், இதெல்லாம் குறித்து வெளிப்படுத்த. அதுபோல வரும் காரியங்கள், அதுபோல தேவன் உங்களை வீட்டுக்குள்ளே இனிமேல் என்ன நடக்கும், இனிமேல் வரும் நாட்களில் கர்த்தர் எப்படி கிரி செய்வார் என்று வரும் காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களை கொண்டு உபயோகப்படுத்துவார். நம்பினால் நம்புங்கள், விசுவாசித்தால் விசுவாசியுங்கள். இது உண்மை. இது வெளிப்படுத்தின விசேஷம் ஃபார் த வேர்ல்டு, உலகம் முழுவதும். இன்றைக்கு உலகம் முழுவதும் படிக்கிறார்கள். ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிற நமக்கு, எனக்கும் உங்களுக்கும் வரும் காரியங்கள் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் என் பிள்ளைக்கு நடக்கும், என் மருமகளுக்கு நடக்கும். நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிற. படித்து சொல்கிறேன், நான் ஜெபிச்சு சொல்கிறேன். வேதத்தை படிக்கும் போது கர்த்தர் இந்த வசனம் கொடுத்தாரு, நான் இவ்வளோ திட்டமாக சொல்கிறேன், நீங்கள் கேட்கலையே. வரும் காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசி அவர்களை கேட்க பண்ணுவாராக. நம்புறீங்களா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? கர்த்தர் மோசேயுடைய கரத்தை உபயோகப்படுத்தினார், தாவீதை கர்த்தர் உபயோகப்படுத்தினார், சவுலை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். அவனும் தீர்க்கதரிசனம் சொன்னான். வரும் காரியங்களை குறித்து கர்த்தர் அந்த யோவானுக்கு திவ்ய வாசகனாகிய யோவான் சீஷனுக்கு அறிவித்தது போல வரும் காரியங்கள் என்னென்ன வீட்டில் நடக்கும், என்னென்ன என் குடும்பத்தில் நடக்கும், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை தெளிவுபடுத்துவார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தேவனுடைய ஊழியக்காரனாக நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபையும் சமாதானத்தை கொடுப்பாராக. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஒரே ஆசீர்வதியும் இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வேண்டிய கர்த்தாவே அவயங்கள், மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி, சரீரத்தில் உள்ள அவயங்கள் எல்லாவற்றையும் உச்சந்தலைந்து உள்ளங்காலும் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே எங்களை நீர் ஒரு வெப்பனாக, எங்களை நீர் ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி வீட்டிலும் வெளியிலும் வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்தின் பாதையிலும் சாட்சியாக வைத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென் ஆமென் ஆமென்.